வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையன் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. அன்பார்ந்த நேயர்களுக்கு இனிய வணக்கம். நாம் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படிங்கிறது தமிழ் புத்தாண்டு பலன்கள். அதாவது 60 தமிழ் வருடங்களில் இப்போ பிறக்க இருக்கக்கூடிய ஏப்ரல் 14ஆம் தேதி அன்று வரக்கூடிய தமிழ் பாரப வருஷம், இந்த பாரப வருஷத்தினுடைய தமிழ் புத்தாண்டு பலன்களை தான் நம்ம பார்க்க இருக்கோம். முதல்ல இந்த பாரப வருஷம் அப்படிங்கிற வருஷத்தினுடைய வெண்பா அப்படிங்கிறதும் அந்த வெண்பாவுக்கான விளக்கத்தையும் நம்ம முதல்ல பார்த்துருவோம். ஏன்னா பாரப வருஷம் அப்படிங்கிறது 40வது வருடங்களாக வருது. மொத்தம் தமிழ் ஆண்டுகள் 60, அதில் 40வது வருடம் பாரப வருடம். இந்த 40வது வரக்கூடிய பாரப வருடத்தினுடைய வெண்பா அப்படிங்கிறது மிக்க பாரபத்தின் பின் மலையாம் தக்க பசுக்கள் தலைக்குமே இக்கு பழிக்காது நால்வகை உயிருக்கும் இன்பம் கழிக்காதனவே கருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாரப வருஷத்தினுடைய ஆண்டின் பிற்பகுதி நல்ல மழை பொழியும், தக்க பசுக்கள் தலைக்கும், அதாவது நல்ல பசுமாடுகள் நல்ல பசுமாட்டினுடைய பால் வளம் பெருகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து இக்கு பழிக்குமே அப்படின்னா, பழிக்காது அப்படின்னா இக்கு பழிக்காது அப்படின்றது ஒரு புதிய சொல்லாக இன்றைக்கி நமக்கு தென்படுது. அப்போ இக்கு அப்படின்ற சொல்லுக்கான அர்த்தம் அப்படிங்கிறது சூதுவாது, அதாவது ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஒருத்தரை வஞ்சிக்கிறது, ஒருத்தரை ஏமாற்றுறது, நம்ப வச்சு துன்பத்தை அனுபவிக்க வைக்கிறது அப்படிங்கிற வார்த்தையை தான் இக்கு அப்படின்ற சொல்லினுடைய அர்த்தமாக இந்த தமிழ் அகராதியில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இக்கு பழிக்காது நால்வகை உயிருக்கும் இன்பம். 4 வகை உயிர்கள் அப்படிங்கிறது 4 வகைப்பட்ட ஊர்வன, நடப்பன, பரப்பன, மனித இனம் அப்படின்ற 4 வகை உயிருக்கும் இன்பம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கழிக்காதனவே கருது அப்படின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் இன்பம் பொங்கி வழியக்கூடிய ஆண்டு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த பாரப வருடத்தினுடைய ஒரு பலனாக ஒரு வெண்பாவை இடைக்காடர் சித்தர் கொடுத்துருக்காரு. இப்போ இந்த பாரப வருடம் அப்படிங்கிறது நல்ல பலன்களை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொது பலன்களை நம்ம எடுத்துக்கும் போது முதல்ல மக்கள் அதிகமாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு இல்லாதவர்கள் வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பு, புதிய வாகனம், வீடு, சொந்த வீடு அப்படிங்கிறது கனவாக இருந்தது போக, இப்போ சொந்த வீடுகள் ஏதேனும் ஒரு வகையில் ஒரு கடன் வாங்கியோ அல்லது ஏதேனும் ஒரு வகையில் ஒரு பிரச்சனைக்குரியதாக இருந்த ஒரு விஷயம் இப்போ அவங்களுக்கு சொந்த வீட்டில் குடியேறக்கூடிய ஒரு அமைப்பு, தொழில்துறையில் மந்தமாக இருந்தது, ஒரு தொழிலில் கஷ்டப்பட்டது, ஒரு பிரச்சனைக்கான ஒரு தொழிலில் போய் மாட்டிக்கிட்டது, ஒரு ஜாப்பில் போய் மாட்டிக்கிட்டு வெளியில் வர முடியாமல் தடுமாறுது, பணத்தை வாங்கி யாரோ சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு நம்ம பதில் சொல்லிக்கிட்டு இருந்தது, இப்படியாப்பட்ட சூழ்நிலைகள்லேருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு நிலைகள் அப்படிங்கிறது இந்த பாரப வருடத்தில் பொதுமக்களுக்கான பலனாக இருக்குது. மழையை பற்றி குறிப்பிட்டு சொல்லப்படும் போது அதிகமான மழைக்கான ஆண்டாக இந்த பாரப வருடம் இருக்குது. 12 வருடங்களுக்கு ஒரு முறை கடகராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய இந்த பாரப வருட ஆண்டு முழுக்கவே, இந்த ஆண்டு முழுக்கவே குரு பகவான் உச்ச நிலையில் கடகராசியில் இருக்கிறதுனால தங்கம் விலை குறையும், அரசியல் மாற்றங்கள், மக்களுடைய துன்பங்களை துடைக்கக்கூடிய, மக்களுடைய அக்கறை மீது நலன் கருதக்கூடிய அரசு தலைமைக்கு வரக்கூடிய இந்த பாரப வருடமாக இருக்கும். மக்களுக்கு துன்பங்களை கொடுக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஆளுமைக்கு வராது. அடுத்து பார்த்திங்கன்னா, பயிர் சேதம் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்க தான் செய்யும். மக்கள் பொறுத்த வரைக்கும் நோய்கள் பாதிப்பு அப்படிங்கிறது இல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. கண், வெப்பம், அதே மாதிரி அம்மை போன்ற நோய்கள் இதெல்லாம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். பயிர்களை பொறுத்த வரைக்கும் நீர் நிரம்பி வழிகிறதுனால ஏற்படக்கூடிய பயிர் சேதம் அப்படிங்கிறது கொஞ்சம் நிச்சயமாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, பயிர் எப்படி பயிர் மேலாண்மை அப்படிங்கிறதுக்கு இந்த காலகட்டத்தில் மக்கள் கவனம் அதிகமாக எடுத்துக்கணும். நல்ல விளைச்சல்கள் உண்டாகும், பணப்பயிர்கள் நிறைய விளையும். பணப்பயிர்கள்னு சொல்ல முடியும்போது நெல், கரும்பு, வாழை அப்படின்னு சொல்லக்கூடிய 3 பயிர்களும் மிகுந்த விளைச்சல்கள் உண்டாகி நல்ல ஒரு விளைச்சல் உருவாகும். இந்த ஆண்டில், அதாவது கடந்த ஆண்டில் பொருளாதார தட்டுப்பாடுகள் மிகுதியாக இருந்தது. பணத்தை பார்க்குறதே ஒரு அரிதான ஒரு விஷயமா இருந்த காலகட்டத்தில் இந்த சமயத்தில் பணம், பொருளாதாரம் அப்படிங்கிறது தேவைக்கு மிகுதியாக இவங்களுக்கு உங்கள் கையில் பணப்புழக்கம் அப்படிங்கிறதெல்லாம் மக்கள்கிட்ட இருக்கும். அப்போ மக்கள்கிட்ட பணப்புழக்கம் இருக்கும்போது சந்தோஷமான நிகழ்வுகள், சந்தோஷமான காலகட்டம் அப்படிங்கிறது இருக்கும். தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஸோ இந்த பாரப வருடத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான நன்மைகளும்
குறிப்பாக பேங்கிங் செக்டரில் கூடியவங்க வங்கியை சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு ஆண்டாகவே இருக்க போகுது. அதே மாதிரி தங்க நகைகள் சேர்க்கக்கூடிய அமைப்பு, முடிஞ்ச வரைக்கும் தங்க நகைகளை சேர்த்துக்கோங்க. இந்த ஆண்டு தான் தங்கத்தினுடைய விலை அப்படிங்கிறது ஒரு சரியான ஒரு நிலையில் இருக்கும். ஸோ மக்களுக்கு வாழ்த்துக்களும் வணக்கங்களையும் கூறி நம்ம ராசி பலனுக்குள்ளே போகலாம். சதய நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பாரபுரத்தினுடைய பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு வளையம் உங்களை பாதுகாக்கும். என்ன வளையம்னு கேட்டிங்கன்னா, உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அண்ணன், தம்பி, மூத்த உறுப்பினர்கள் இவங்க எல்லாருமே உங்களை அரவணைச்சு பாதுகாப்பாக ஒரு வழி நடத்துவாங்க. இந்த வழி நடத்துதல் உங்களுக்கு நல்லதாக கெட்டதான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பான முறையில் மிகப்பெரிய நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும். உங்களுக்கு பண ரீதியாக இருக்கட்டும், ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கட்டும், பணம் இல்லாத ரீதியில் ஒரு உறவுகளாக இருக்கட்டும், ஒரு ஆறுதல் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கட்டும், எல்லா வகையிலும் உங்களுக்கு மூத்த உறுப்பினர்கள், அண்ணன், தம்பி, வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லோரும் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான ஒரு சூழலில் இருப்பாங்க. இந்த பாரப வருஷத்தில் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகள் நடக்கும். குறிப்பிட்டு சொல்லப்போனால் தந்தை வழியில் அனுகூலம், தந்தை வழி சொத்து கிடைக்கிறது, தந்தை வழி சொத்தில் நடந்த வழக்கு முடிவுக்கு வர்றது அப்படிங்கிறதுலாம் இந்த ஆண்டு நிச்சயமாக உங்களுக்கு இருக்குது. சுப காரியங்கள் குடும்பத்தில் நடக்கும். நீங்கள் என்ன சுப காரியங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அந்த சுப காரியம் நிச்சயமான முறையில் நடக்கும். ஸோ சதய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இடமாற்றம் அப்படிங்கிறது இருக்குது. வெளியூர் போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா, அதுவும் குறிப்பிட்டு சொல்லப்போனால் ஜாப்புக்காக வெளியூர், வெளிநாடு பயணங்களை மேற்கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் போகலாம். அங்கே ஒரு நல்ல ஒரு சூழல், இணக்கமான ஒரு சூழல் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வழிபட வேண்டிய கோயில் அப்படிங்கிறது நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய அக்னிபுரீஸ்வரர் கோயில். இது ஒரு வாஸ்து கோயிலாக இருக்குது. அந்த கும்பராசினியர்களே, இந்த பாரபவருடம் புத்தாண்டு உங்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த ஏழரச்சனியெல்லாம் கடந்து வந்துட்டோம், இந்த வருடம் நமக்கு எப்படி இருக்கும், என்ன நல்லது நடக்கும் அப்படின்னு நீங்கள் கேள்வி வைக்கலாம். நீங்கள் என்ன தான் கேட்டாலும் நீங்கள் இன்னும் முழுசாக நல்ல பலனை அனுபவிக்கல. பாரப வருடத்துலேயும் உங்களுக்கு மிச்சம் மீதி துன்பங்கள் இருக்க தான் செய்யும். சரி, எந்த விஷயத்துலலாம் நல்லது இருக்கும் சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கண்டிப்பாக நல்லது இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 2ஆம் இடம், 12ஆம் இடம், அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம், இந்த வீடுகளை குரு பார்க்குறது மட்டும் நல்லது. மற்றபடி பார்க்கும்போது இடுப்பு, அடிவயிறு, முழங்கால் இந்த 3 இடங்கள்லையும் வலி வர காத்துட்ருக்கு. பெயின் வரும், காரணமே தெரியாது. இடுப்பு வலிக்கான காலகட்டங்கள் உங்களுக்கு, அதாவது இடுப்பு வலி காலோடு வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுவும் லெஃப்ட் கால் தான் வலிக்கும், ரைட்டு கால் வலிக்காது. ஸோ இந்த இடது காலுடைய இடுப்பிலிருந்து கால் பாதம் வரைக்கும் வலிக்கக்கூடிய ஒரு வலி அமைப்புகள் அப்படிங்கிறதும், அதே மாதிரி பெண்களாக இருக்கும் பட்சத்தில் யூட்ரஸ் ப்ராப்ளம் அப்படிங்கிறதும் கொஞ்சம் தலை தூக்கும். அது அறுவை சிகிச்சை வரைக்கும் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆல்ரெடி அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா கூட இப்போ பிரச்சனைகளை தூண்டி வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அடுத்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு வருமானம் அப்படின்றதுல பிரச்சனை இல்லை, தொழில், வேலை அமைப்புகள் போன்றவற்றில் பிரச்சனை இல்லை. ஆனால் காரணமே தெரியாமல் ஒரு மன அழுத்தம் இருக்கும். ஹெல்த் வைஸ் பார்க்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் ஜஸ்ட்டு மார்பகம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும், இருதயம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். நெஞ்சு வலிக்குது அப்படின்னு ஹாஸ்பிட்டல் போவீங்க, நீங்களாக ஒன்று நினச்சிட்டு போவீங்க, அங்கே பார்த்தா ஒன்றுமே இல்லைன்னு ஸ்கேன் பண்ணி சொல்லுவாங்க. அப்போ அங்கே என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, மன அழுத்தம் தான் காரணமாக இருக்கும். ஒன்றுமே இல்லாத போட்டு குழப்பிக்கிட்டு நெஞ்சு உண்மையிலே வலிச்சுட்டு தான் நீங்கள் நினச்சிக்கிங்க அல்லது சொல்லுவீங்க. கடைசியாக ஸ்கேன் பண்ணி பார்த்தா ஸ்கேன் பண்ணது வேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பு, தேவையில்லாத சிந்தனைகள், குழப்பங்கள், மன அழுத்தங்கள், சஞ்சலங்கள் இதெல்லாம் இருக்க தான் செய்யும். இதெல்லாம் உங்களுடைய மனதினுடைய தைரியத்தை வச்சு தான் நீங்கள் அதுலேருந்து விலகி வரணும். உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பிரச்சனைக்குரியதாக தான் இருக்கும். அப்படிங்கிறதுனால நீங்கள் அதை சமாளிக்கிற தகுதியை வளர்த்துக்கணும். குழந்தைகளால் அவமானங்கள் ஏற்பட வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகலாம். ஸோ குழந்தைகளை கண்டிக்க வேண்டியது உங்களுடைய முக்கியமான கடமை. புதிய வீடு, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதே மாதிரி வாகனத்துக்கு நீங்கள் ஃபைன் கட்டக்கூடிய அமைப்பு இருக்குது. வாகனம் பழுதடையக்கூடிய அமைப்பு இருக்குது. நேரடி மற்றும் மறைமுக எதிரிகளுடைய தொல்லை இருக்குது. எதிரிகளுடைய கை ஓங்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. இப்போ நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவுகள் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஹெல்த் வைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கும்பராசிக்காரங்க வைட்டமின் சி அதிகமுள்ள உணவுகளான கீரைகள், எலுமிச்சம்பழங்கள், வால்நட், பாதாம் போன்ற உணவுகளை எடுத்துக்கணும். பழங்கள், காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் ஆரஞ்சு, எலுமிச்சை, திராட்சை, ஆப்பிள் போன்ற உணவுகள் எடுத்துக்கணும். முட்டைக்கோஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி தக்காளி, கீரைகள் எடுத்துக்கலாம். ப்ரோக்கோலி எடுத்துக்கலாம். நட்ஸை பொறுத்த வரைக்கும் வால்நட்டு, பாதாம் போன்ற நட்ஸ் எடுத்துக்கலாம். இளநீர் கண்டிப்பாக அதிகமாக சாப்பிடணும். ஏன்னா உடல் அதிகமாக ஹீட் ஆகும். அப்படின்றதுனால
காபி, டீ போன்ற உணவுகள் அதிகமாக தவிர்த்துக்கணும். அதிர்ஷ்டக்கல் அப்படிங்கிறது புளூச பயிர் நீங்கள் எடுத்துக்கலாம், அதை போட்டுக்கலாம். அதே மாதிரி அமேத்திஸ்ட்டு, கார்னெட்டு, இந்த ஸ்டோன் நீங்கள் அதிகமாக போடலாம். இப்போதைக்கு இந்த பாரப இடத்துல உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் இது தான். ஸோ இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு முக்கியமான ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். அதே மாதிரி நிலக்கடலை வந்து நீங்கள் அதிகமாக சாப்பிட்ணும். எள்ளுருண்டை கண்டிப்பான முறையில் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கணும். அதை தானம் கொடுக்கக்கூடாது. தானம் கொடுக்க வேண்டிய உணவுகள் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு நீர் காய்கறிகள், நீர் சம்மந்தப்பட்ட உணவுகள், அதே மாதிரி வாட்டர் பாட்டில், தயிர் சாதம், இதெல்லாம் நீங்கள் வந்து தானம் கொடுக்கலாம். மாதுளம்பழம் தானம் கொடுக்கலாம், திராட்சை தானம் கொடுக்கலாம், இதெல்லாம் நீர் சம்மந்தப்பட்டது. அதே மாதிரி வாழைப்பூ, வாழைக்காய், வாழைப்பழம், வாழைத்தண்டு, இதெல்லாம் நீங்கள் வந்து தானம் கொடுக்கலாம். ஸோ வாழை இலை, வாழை மரத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் நீங்கள் வந்து தானம் கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் சாப்பிட வேண்டிய உணவுகள் அப்படிங்கிறது இரும்பு சத்துள்ள உணவுகளும், அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த இம்யூனிட்டி பவரை கூட்டக்கூடிய கால்சியம் சத்து நிறைந்த உணவுகளும், அதே மாதிரி எள்ளுருண்டையும் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கணும். அதை தானம் கொடுக்கக்கூடாது. இப்போ நம்மளுடைய பலன்களை தெரிஞ்சுக்கிட்டோம். ஜோதிடத்தின் மீது ஆர்வம் கொண்டவங்களோ, அல்லது கிரக நிலைகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களோ, அல்லது தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஆன்லைன்லேயோ அல்லது நேரடியாகவோ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, வாஸ்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, அல்லது வீடு பார்க்கணும், எங்களுடைய வாஸ்து குறைகள் இருக்குதுன்னு சந்தேகப்படுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பதிவு பண்ணிவிட்டு எப்போ வேணாலும் நம்மளை வந்து கால் பண்ணலாம். பதிவு பண்ணிக்கோங்க. உங்களுக்கான சர்வீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு நம்ம காத்துட்ருக்கோம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்களும்.